நீண்ட நாள் கனவுலாம் நிறைவேறப் போகிறது. ஒரு புதையல் யோகம் என்றே சொல்லலாம். ஒரு கோடீஸ்வரர் யோகம் என்றே சொல்லலாம் உங்களுக்கு. அந்த அளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு அமையப் போகிறது. அது மட்டுமல்ல, விஷ ஜந்துக்களால் ஒரு நாய் கடிக்கிற மாதிரியோ, ஒரு பூச்சி கடிக்கிற மாதிரியோ ஒரு வாய்ப்பெல்லாம் காட்டுறதுனால கொஞ்சம் எச்சரிக்கை இருங்க. எங்கேயாவது நாய் பார்த்தாலும் ஒதுங்கி போயிடுங்க. யார் வீடுக போனாலும் நாய் ஏதாவது கேட்டு உள்ளே போங்க. இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு பாதுகாப்பு. அதே வண்டி வாகனம் ஓட்டும்போது நைட்டில் பால் குடிங்க, பழம் சாப்பிடுங்க. உங்களுக்கு ஆரோக்கியத்துக்கு மிக மிக சிறப்பாக இருக்கும், சுறுசுறுப்பாக இருக்கும். கூடுமான யோகா எக்ஸசைஸ் பண்ணுங்க, தெம்பாக இருக்கும், மனக்கவலை குறையும், மனதுக்குள்ள இருக்கிற பாரம் குறையும். நீங்கள் ரொம்ப ரகசியத்தை மனசுக்குள்ளே சேர்த்து வச்சுருக்கிறீங்க. இப்பதிவினை பார்த்து கொண்டு இருக்கும் உலக தமிழ் மக்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் உங்கள் கண்ணமங்கலம் அருள்வாக்கு ஜோதிடர் சேட்டியின் பணிவான வணக்கம். நாம் இப்பொழுது இப்பதிவில் காண இருப்பது மாத பலன் வரிசையில் மார்கழி மாத பலன் மேசராசி முதல் மீனராசி வரை எவ்வாறு இருக்கும், என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, அதனுடைய பலாபலன்களை விரிவாக பார்ப்போம். வாருங்கள். என் இதயத்தில் இருக்கும் கும்பராசி சகோதர சகோதரிகளே, உங்கள் ராசியில் ராசிநாத சனி பகவானே ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். அதாவது ஜென்ம சனியில் இருக்கும் நீங்கள் பாதிப்பு அதிகமாக பட்டிருந்தாலும் உங்களுக்கு மற்ற ராசிகளைப் போல் அதிக பாதிப்பு தராமல் ஓரளவுக்கு நிதானமான பாதிப்பு தான் தருவார். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசியில் 30/12 அன்று சுக்கிர பகவான் வந்து அமர்கிறார். அது மிகப்பெரிய யோகம். சுக்கிரனும் சனியும் ஒன்றா சேர்கிறார்கள் 30/12 அன்று. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு தொழில் செய்பவர்கள் அமோக லாபம். லாட்ரி அடித்த மாதிரி தான். எப்படி லாட்ரி கிட்டு வாங்கினாலும் உங்களுக்கு காசு விழுந்துருங்க ஐயா. கோடி கணக்கில் வாங்கி வச்சுக்க ஒரு லாட்ரி கிட்டு கண்டிப்பாக எழுத்து வாய்ப்பு இருக்குது இல்லையா? தொழில் செய்பவர்களுக்கு பணம் மூட்டை கட்டி வைக்க போகிறீங்க. எப்படி பணம் மூட்டை கட்டி போகிறவர்களுக்கு உங்களுக்கு சுக்கிரன் சனி காம்பினேஷன் உங்களை ஹை லெவல் கொண்டு போய் விட போகிறது. உழைக்க வர்க்கத்திற்கு பல மடங்கு லாபத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறது. உழைக்க பணம் புதையல் மாதிரி வந்துகிட்டே இருக்கும் உழைக்க வர்க்கங்களுக்கும். உங்கள் நீண்ட நாள் கனவுலாம் நிறைவேறப் போகிறது. ஒரு புதையல் யோகம் என்றே சொல்லலாம், ஒரு கோடீஸ்வரர் யோகம் என்றே சொல்லலாம். உங்களுக்கு அந்த அளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு அமையப் போகிறது. உங்களுக்கு ஆரோக்கியத்தில் பார்த்தோம்னாக்கா பெரிய அளவு பாதிப்பில்லை. முட்டி வலி, கால் எரிச்சல் தான் இருக்குது. ஸோ அதுவும் உங்களுக்கு கண்ட்ரோலில் வந்துவிடும். அதனால் உங்களுக்கு பண வரவு தாராளமாக அருவி போல் கொட்டி கொண்டே இருக்க போகிறது இந்த மாதம் முழுவதும். உங்களால் ஒரு பெண்களாலும் உங்களுக்கு ரொம்ப ஆதாயமாக இருக்கிறது. பெண் தெய்வத்தாலும் மிக மிக ஆதாயம் அதிகமாக இருக்கிறது. பெண் தெய்வம் கண்டிப்பாக நீங்கள் வழிபடுவது மிக மிக சிறப்பாக இருக்கிறது. உங்களுக்கு 2இல் ராகு பகவான் இருப்பது சில குடும்பத்தில் மட்டும் சண்டை சச்சரவுகளை உண்டு பண்ணுவார். தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு தேவையில்லாத மன கஷ்டங்கள், மன சங்கடங்கள், மனவேதனைக்கு ஆளாகக்கூடும். குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனைவியும் கணவன் மனைவி, இல்லை பிள்ளைகள், மாமனார் மாமியார் எல்லாரும் கூட மனஸ்தாபங்கள், தேவையில்லாத வாக்குவாதங்கள் வரும், சண்டை சச்சரவுகள் வரும். அதனால் நீங்கள் கொஞ்சம் வார்த்தையை அளந்து பேசுங்கள். அது மட்டுமல்ல, விஷ ஜந்துக்களால் ஒரு நாய் கடிக்கிற மாதிரியோ, ஒரு பூச்சி கடிக்கிற மாதிரியோ ஒரு வாய்ப்பெல்லாம் காட்டுறதுனால கொஞ்சம் எச்சரிக்கை இருங்க. எங்கேயாவது நாய் பார்த்தாலும் ஒதுங்கி போயிடுங்க. யார் வீடுக போனாலும் நாய் ஏதாவது கேட்டு உள்ளே போங்க. இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு பாதுகாப்பு. அதே வண்டி வாகனம் ஓட்டும்போது தலைக்கு ஒரு ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. உங்களுக்கு அது வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். வண்டி யோகம் ரொம்ப அருமையாக இருக்குது உங்களுக்கு. வண்டியால் நீங்கள் எங்கே போனால் ஒரு வேலை கண்டிப்பாக முடியும். தடைகள் எல்லாம் விளங்கி நீங்கள் போகிற இடத்துல எல்லா வேலையும் கண்டிப்பாக முடியும். அண்ணன் தம்பிக்குள்ளே ஒரு சின்ன கருத்து வேறுபாடு காட்டுது. அப்படி அண்ணன் தம்பிக்குள்ளே கருத்து வேறுபாடு இதெல்லாம் கொஞ்சம் இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் ஒத்துழைப்படுத்து குடும்பங்களில் அதை குறைக்க பாருங்கள். உங்கள் இடத்துல பாகப்பிரிவினையில் பிரச்சனை இருக்குது, வம்பு வழக்குறது, கோர்ட்டு கேஸுன்னு அலையிறீங்க, ஒத்து வர மாட்டேங்கிறாங்க. அதனால் இந்த மாதம் உங்களுக்கு சகோதர முறையில் பங்காளி உறவில் அவ்வளோ சிறப்பாக இல்லாததுனால இந்த மாதம் கொஞ்சம் தள்ளிட்டு தான் போகும். கூடுமான வரையில் நீங்கள் தெய்வ வழிபாடு
முருகப்பெருமான் அருள் பெற்றால் கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் அந்த சட்ட சிக்கல், பூர்வீக சொத்து சிக்கல் கொஞ்சமாக விலக வாய்ப்பு இருக்கிறது. அதனால் முருகப்பெருமான் வழிபட்டீங்கனாக்கா அதுலேருந்து நீங்கள் விடுபடலாம். பங்காளி தொல்லை, தம்பி தொல்லையிலேருந்து கொஞ்சம் நீங்கள் தப்பிச்சிக்கலாம். பிள்ளைகளால் உங்களுக்கு நிறைய வாக்குவாதம் இருக்குது. பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் வாக்குவாதங்கள் நிறைய இருக்குது. ஒன்று சொன்னால் 4 வார்த்தையை கேட்குறாங்க. சின்னதாக வாயை தந்தாலும் பெரிய சண்டை போய் முடியுது. ஸோ இந்த பிள்ளைகள், அதனால் இந்த பிள்ளைகளை கொஞ்சம் அன்பை காட்டுங்கள். அவங்க கேட்கறத வாங்கி கொடுத்து அவங்க வழியில் போயிட்டு நீங்கள் பிடிச்சிங்கனாக்கா உங்கள் வழிக்கு வருவாங்க. இல்லைனாக்கா ஏட்டி பூட்டி தான் நிற்பாங்க பிள்ளைகள். அதனால் தேவையில்லாமல் உங்களுக்கு மன கஷ்டங்கள் வரும். அதில் கொஞ்சம் கவனம் தேவை. உங்கள் பிள்ளைகள் யாராவது தப்பான வழியில் போனால் நீங்கள் அதை திருத்தத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதாவது காதல் வசப்பட்டிருந்தாலும் அது அவர்களே விலகி உங்கள்கிட்ட வந்துடுவாங்க. அதனால் அதை பற்றி பெருசாக நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். பிள்ளைகள் வெளியிலேருந்து படிக்க வைக்கணும், வெளிநாடு போய் படிக்க வைக்கணும், வெளி மாநிலம் படிக்க வைக்கணும் இருந்தாக்கா அதுக்குள்ளான ஸ்டெப்பு நீங்கள் கண்டிப்பாக எடுக்கலாம். புதுசாக உங்களுக்கு எதிரி தொல்லைலாம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. எதிரி தொல்லை, புதிய நோய், கொஞ்சம் கடன் தொல்லை, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கலாக்கா நீங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். தேவையில்லாத கடன் வாங்கி பாரத்தை ஏற்றிக்காதீங்க. தேவையில்லாமல் கண்டதெல்லாம் சாப்பிட்டு உடம்பு கெடுத்துக்காதீங்க. ஆரோக்கியத்தில் உணவு முறை மாற்ற வேண்டும். என்ன மாற்றணும்? நீங்கள் உணவு பழக்க வழக்கத்தை மாற்றினால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல ஜீரணமாகிற மாதிரி உணவு சாப்பிடுங்க. நைட்டில் பால் குடிங்க, பழம் சாப்பிடுங்க. உங்களுக்கு ஆரோக்கியத்துக்கு மிக மிக சிறப்பாக இருக்கும், சுறுசுறுப்பாக இருக்கும். கூடுமான யோகா எக்ஸசைஸ் பண்ணுங்க, தெம்பாக இருக்கும். மனக்கவலை குறையும், மனதுக்குள்ள இருக்கிற பாரம் குறையும். நீங்கள் ரொம்ப ரகசியத்தை மனசுக்குள்ளே சேர்த்து வச்சுருக்கிறீங்க, யாரும் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு அதை சேர்த்து வச்சு பாரம் அதிகமாகி அதே ஒரு மனக்கவலையாக இருக்குது உங்களுக்கு. அந்த மனக்கவலைக்கு நீங்கள் உங்களுக்கு வேண்டிய ஃப்ரெண்டுக்கிட்ட, ரொம்ப க்ளோஸ் நண்பர்கிட்ட அந்த பாரத்தை பகிர்ந்து வாய் விட்டு மனசு விட்டு பேசுங்க. மனசுக்குள்ள பாரம் குறைஞ்சிச்சுன்னா தான் நீங்கள் ஒரு தெளிவுக்கு வர முடியும். அதனால் அந்த டிப்ரெஷனாக இருக்கிற அந்த மனசு கொஞ்சம் பாரம் குறையும். தேவையில்லாத ஆலோசனைகள், எண்ணங்கள்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் அதுலேருந்து விடுபட்டு தெம்பாக இருக்கலாம். நீங்கள் உங்களுக்கு திருமணத்தில் இருந்த தடையெல்லாம் விலகி இந்த மாதம் திருமணம் கைகூடும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, பெண் தேடிக்கொண்டு இருக்கும் ஆண்களுக்கும் சரி, மாப்பிள்ளை தேடிக்கொண்டு இருக்கும் பெண் வீட்டாருக்கும் சரி, இந்த மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு சிறப்பாக நல்ல செய்தி ஆண் பெண் இருவருக்கும் கண்டிப்பாக வரன் அமையும். பெண்ணுக்கு அரசாங்க மாப்பிள்ளையே கண்டிப்பாக உங்கள் பொண்ணுக்கு அரசாங்க மாப்பிள்ளையே இந்த மாதத்தில் வருவார். உங்களுடைய நீங்கள் நினச்ச மாதிரி வரன் அமையும். ஏற்கனவே கேட்டு பொண்ணுங்களே மறுபடியும் கேட்கறதுலாம் கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். பார்ட்னர்ஷிப் தொழில் அமோகமாக இருக்குது. புதிய நட்பும் அமோகமாக இருக்குது. நீங்கள் தொழில் செய்யும்போது அந்த நட்பு வட்டாரம் மேலும் மேலும் தொழில் விரிவடைந்து உங்களுக்குள்ளே அந்த மன கஷ்டங்கள் விலகி தொழில் சிறப்பாக நடக்கும். புதுசாக ஒரு தொழில் ஏதாவது தொடங்கணும்னு ஒரு பார்ட்னர்ஷிப் கேட்டாங்களாக்கா நீங்கள் கண்டிப்பாக அதுலேருந்து நீங்கள் முயற்சி எடுக்கலாம். உங்களுக்கு சொந்தமாகவே ஒரு தொழில் செய்ய ஒரு ஆர்வம் இருக்குது, மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் இருக்குது, நீண்ட நாளாக நம்ம ஒரு தொழில் தொடங்கணும் சொந்தமானு அதுக்குண்டான வாய்ப்பு, அதுக்குண்டான நேரம் காலம் இப்போ கைகூடி வந்திருக்குது. இந்த மாதம் அதுக்குண்டான முயற்சி, அதுக்குண்டான ஆவணங்கள் ஸ்டெப்பு நீங்கள் கண்டிப்பாக எடுக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு கைகூடும், நல்லதே நடக்கும். அதனால் முயற்சி செய்யுங்க. அரசாங்க வேலைக்கு இந்த மாதத்தில் யாராவது முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்களா? இந்த மாதத்தில் ஏதாவது பரீட்சை இருந்தாக்கா கண்டிப்பாக சிறப்பாக நீங்கள் எழுத போகிறீங்க. அதில் அதிகமாக மதிப்பெண் எடுக்க போகிறீங்க, பாஸ் ஆகிறீங்க. இந்த மாதத்தில் ஏதாவது இன்டர்வியூ யாராவது அட்டன் பண்ணியிருந்தா, அரசாங்க இன்டர்வியூ இல்லை ப்ரைவேட் கம்பெனியில் இன்டர்வியூ, அந்த இன்டர்வியூ எல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடிஞ்சு உங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும். வேலைக்கு நீங்கள் போய் ஜாயின் பண்ண போகிறீங்க. உங்கள் தலையெழுத்தை மாறப்போகிறது, விதியே மாறப்போகிறது, உங்கள் வாழ்க்கையே தரம் உயரப்போகிறது. அப்படி இந்த மாதத்தில் உங்கள் வாழ்க்கை தரம் உயரும். உங்களுடைய பொறாமை பொச்சிருப்பட்டங்க எதிரியும் கூட வாய் மேலே மூக்கு மேலே விரல வச்சு பார்க்குற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகிறது. அந்தளவு சிறப்பாக இருக்கிறது. உங்களுடைய உடன் வேலை செய்பவர்கள் கொஞ்சம் மனசாபலம் உண்டாகும் அவங்களுக்கும். அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள்
இந்த மாதம் போக போக மனசு பேசி நீங்கள் தீர்த்துக்கலாம். அந்த பழைய பகையெல்லாம் மறந்துட்டு உங்களோட அந்யோன்யமாக பழகுவாங்க. நீங்கள் அதை ஏற்றுக்கலாம். நீங்கள் இரவில் வந்து சரியாக தூக்கம் இல்லாமல் அவதிப்படுற நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த மாத கடைசிக்குள்ளே ஒரு மாற்றம் தெரியும். நல்லா உறக்கம் வர மாதிரி உங்களுக்கு நல்லா ஒரு வேலை செஞ்சுட்டு படுங்க. இல்லை 8 மாதிரி வாக்கு போட்டு படுங்க. கண்டிப்பாக தூக்கம் வரும். மனசு தேவையில்லாத அலமோதி பாய வச்சுட்டு இருக்கிறீங்க நீங்கள். அதனால் வந்து இந்த கும்பராசினர்கள் முக்கியமாக வந்து கவலையை விடணும். ரகசியத்தை காக்காதீங்க. ரகசியத்தை போட்டு வெளியே உடைங்க. அதுதான் உங்களுக்கு ஆரோக்கியத்துக்கு நல்லது. கும்பராசி அன்பர்களே, இந்த ஜென்ம சனி உங்களுக்கு வரும் காலம் மார்ச் மாதம் பாத சனியாக மாறப்போகிறது. அப்பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கூடுமான வரை 3/4வாசி கஷ்டங்களும் விலகிவிடும். அதனால் இனிமேல் எல்லாம் நல்லதே நடக்க துர்க்கை அம்மன் வழிபட்டால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ராகு கால பூஜை, துர்க்கை அம்மன் வழிபட்டு அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக வெற்றியாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.